அநேக நாட்களாக எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் இன்னும் நடக்கவில்லையே என்கிறதான ஒரு ஏக்கம். நீண்ட நாட்களாக நான் காத்திருந்தும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் தோல்வியாகவே முடிந்து கொண்டிருக்கிறதே என்கிறதான ஒரு வேதனை. அநேகரை நம்பி ஒருவேளை இவங்க எனக்கு ஆறுதலாக இருப்பார்கள், எனக்கு உதவியாக இருப்பார்கள், அல்லது என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாக இருப்பார்கள் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறதான சில சூழ்நிலைகளிலே நம்பின எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். எனக்கு தொடர்ச்சியாக ஏமாற்றமே மிஞ்சுகிறது. என்னுடைய விருப்பங்கள் யாவும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமலே போய்விடுகிறது என்கிறதான ஒரு ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை தான். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் முழுவதுமாக கேளுங்கள். நிச்சயமாக இந்த வார்த்தையினுடைய முடிவிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில முழுவதுமாக நிறைவேறுவதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்ப எதிர்பார்ப்புகளோடு கூட காத்திருந்து ஏமாற்ற மாத்திரமே மிஞ்சுகிறது என்கிறதான ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு மனிதரை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்ப என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய எதிர்பார்ப்புகளிலே நான் ஏமாந்து போகாதபடிக்கு ஒரு நிறைவை நான் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் இருக்கிற சம்பவத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது அங்கே கண் பார்வையற்ற ஒரு மனிதர் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிடுகிறார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டுகிறார்கள். அவனோ இன்னும் அதிக சத்தமாய், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இயேசு நின்று அவன் சத்தத்தை கேட்டு அவனை தம்மிடத்திலே வரும்படியாக அழைக்கிறார். அவர் வந்த உடனே இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எதற்காக நீ என்னை அழைத்தாய் என்று சொன்ன உடனே, நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். உடனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இப்ப இதுல என்ன காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் என்று சொன்னால், இந்த கண் பார்வையற்ற ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அங்கே பிச்சை கேட்பதற்காக வருகிறார். அவரை அழைத்து கொண்டு ஒரு மனிதர் அங்கே அமரச் செய்கிறார். ஒருவேளை அது உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கைத்தாங்களாக அவரை பிடித்து கொண்டு வந்து வழிகாட்டி வந்து அமரச் செய்கிறார். அந்த கண் பார்வையற்ற நபர் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார், யாருடைய உதவியும் இல்லாமல் நான் இந்த உலகத்தை பார்க்க முடியாதா? ஒருவருடைய ஒத்தாசை இல்லாமல், ஒருவருடைய உதவி இல்லாமல் நான் தனியாக நடக்க முடியாதா என்கிறதான விருப்பம் அந்த மனிதனுக்குள்ளாய் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதனாலே தனியாக நடந்து செல்ல முடியவில்லை. காரணம், கண் பார்வையற்றவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் அவருக்கு கைத்தாங்களாய் பிடித்து அழைத்து கொண்டு போய் அமரச் செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய சூழ்நிலை. பிறரை சார்ந்து நானாக வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த விருப்பம் நிறைவேறவில்லை. அடுத்தது பாருங்க, வழி அருகே அமர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த வழியாய் போகிற ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து, ஐயா எனக்கு பிச்சை போடுங்கள், அம்மா எனக்கு பிச்சை போடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் ஏதாவது கொடுக்க மாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடே கெஞ்சி கொண்டிருக்கிறார். அந்த கண் பார்வையற்றோட இருதயத்தில் இருந்த இரண்டாவது ஒரு விருப்பம், இப்படி நான் மற்றவர்கள் ஏதாவது கொடுப்பார்களா என்று சொல்லி எண்ணி அவர்களையே பார்த்து கொண்டிராமல் நானாக வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு வராதா? என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதா என்கிறதான ஒரு ஏக்கம் அந்த மனிதனுக்குள்ளா இருந்தது. இந்த ரெண்டு ஏக்கமும் அந்த
கண் பார்வையற்ற மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறது, யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வாழ முடியாதா? மற்றவர்களிடத்திலேயே எதிர்பார்த்து கொண்டிராமல் நான் சுயமா என்னுடைய சொந்த கால்களிலே நின்று இந்த உலகத்துல பணி செய்து என் தேவைகளை நான் பூர்த்தி செய்ய முடியாதா என்கிற விருப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த மகனுக்கோ அது நிறைவேறவில்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல ஆண்டுகள் இதே சூழ்நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட, ஐயோ மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லையே, மற்றவர்களுடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பிறரையே சார்ந்து நிற்க வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது யாராவது எனக்கு கொடுத்து உதவி செய்தால்தான் என்னுடைய வாழ்க்கை, யாராவது எனக்கு கொடுக்க மாட்டார்களா, என் நண்பர்கள் கொடுக்க மாட்டாங்களா, என் குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு கொடுக்க மாட்டார்களா, என்னுடைய சொந்த பந்தங்கள் எனக்கு கொடுக்க மாட்டார்களா, அவர்கள் கொடுத்தால் மாத்திரமே என்னால இந்த உலகத்திலே வாழ முடியும், என் தேவைகளை சந்திக்க முடியும், என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியும் என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நிலைமை மாறாதா? இந்த சூழ்நிலை மாறாதா? கூடிய நிலையை எனக்கு உருவாக்க மாட்டாரா என்கிறதான ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் இந்த கண் பார்வையற்ற மனிதனுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய முன்மாதிரியாக காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். யாருடைய உதவியும் இல்லாமல், யாரையும் சார்ந்து நிற்காமல், தன்னுடைய சுய பலத்திலே சுய கால்களிலே நின்று தன்னுடைய சொந்த கண்களிலே இந்த உலகத்தை பார்க்கக்கூடியதான அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அப்போ அதற்கு அவர் என்ன செய்தார்? 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, அவருடைய இருதயத்திற்குள்ளாக அந்த விருப்பம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த விருப்பத்தை உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களாலும் நிறைவேற்ற முடியாது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அந்த வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பல ஜனங்க அந்த ரோட்டில் போறாங்க. பல பேரிடத்தில் அவர் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்திருப்பாங்க, ஏழைகள் வந்திருப்பாங்க, கூலி தொழில் செய்கிறவர்கள் வந்திருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் அந்த வழியாய் நடந்து போகிறார்கள். எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார், பணம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அந்த வழியாக ஒரு பெரிய ஒரு திரள் கூட்டம் நடந்து போகிறதை தன்னுடைய காதுகளிலே உணர்கிறார். சத்தத்தை வைத்து கேட்கிறார், யார் இந்த வழியாய் போவது? ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் போய் கொண்டிருக்கிற சத்தத்தை நான் கேட்கிறேனே. அப்பொழுது சொல்லுகிறார்கள், இயேசு இந்த வழியாய் போகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து போகிறார் என்று தெரிந்த உடனே அந்த கண் பார்வையற்ற மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு நம்பிக்கை வருகிறது. இத்தனை நாளாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் இன்றைக்கு என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஐயோ, இவ்வளவு நாட்களாக மற்றவர்களை கைத்தாங்களாய் பிடித்துக் கொண்டு வந்தார்கள், மற்றவருடைய கரங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் இந்த நாள் தான். நான் என்னுடைய சொந்த கண்களிலே இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய நாள். என்னுடைய சொந்த கால்களிலே யாருடைய உதவியும் இல்லாமல் நான் நடக்கக்கூடிய நாள். மற்றவர்களை ஏந்தி கையேந்தி பிச்சை கேட்காதபடிக்கு என் கைகளிலே உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் தான் அந்த இருதயத்தின் விருப்பத்தை, என்னுடைய இத்தனை நாளுடைய ஏக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் இந்த வழியாக நடந்து போகிறார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அவர் செய்த முதல் காரியம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கெஞ்சுகிறார். அந்த கண் பார்வையற்ற நபருக்கு தெரியும், என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றக்கூடியவர் இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே. எவ்வளவு பெரிய பணக்காரராய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாய் இருந்தாலும், பல லட்ச கோடிகளை எனக்கு பிச்சையாக செலுத்தினாலும் நான் திரும்பவும் இதே நிலைமையில் தான் இருக்க முடியுமே ஒழிய, நான் எதிர்பார்க்கிற என் சொந்த கண்களாலே இந்த உலகத்தை பார்க்க முடியாது. என்னுடைய சொந்த கால்களாலே நான் நடந்து போய் யாருடைய உதவியும் இல்லாமல் வேலைகளை செய்ய முடியாது என்பதை நன்கு அறிந்தவர் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கெஞ்சி கூப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை நன்கு அறிந்து வைத்திருந்தார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அநேகரிடத்துல உங்களுடைய விருப்பங்களை சொல்லி இருக்கலாம். ஒருவேளை பெரிய பணக்காரர்களிடத்துல அல்லது அதிகாரம் படைத்தவர்களிடத்துல, உங்களுடைய குடும்பத்தினுடைய உறவுகள் மத்தியிலே, உங்க நண்பர்களிடத்துல, அநேகரிடத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம்.
ஆனால் இன்றைக்கு இந்த கண் பார்வையற்ற நபர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியாக, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள இயேசுவை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அவர் செய்த முதல் காரியம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமையுடையவர் அவர்தான். என் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர் அவர்தான். என் தேவைகளை சந்திக்கக்கூடியவர் அவர்தான் என்கிற விசுவாசத்தோடு கூட இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கெஞ்சினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இவ்வளவு நாள் நீ எங்கெங்கேயோ போய் உங்களுடைய காரியங்களை சொல்லி இருக்கலாம், உங்க தேவைகளை சொல்லி இருக்கலாம், உங்களுடைய ஏக்கங்கள் விருப்பங்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். இந்த இரவு நேரத்துல ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய தேவைகளை, நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்களை இயேசுவை நோக்கி ஜெபித்து பாருங்கள். இயேசப்பாவிடத்தில் அதை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவர். மனிதர்களிடத்துல சொன்னா அவங்க ஒருவேளை கேட்டும் கேளாதவர் போல போகலாம், அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படி அல்ல. உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க இயேசுவே என்று சொல்லி அழைக்கும் போதே நீங்க என்ன நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் என்பதை நன்கு தெளிவாக அறிந்து வைத்தவர். ஆகவே உங்கள் வாழ்க்கையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இயேசுவை நோக்கி நீங்க ஜெபித்து பாருங்க, வேண்டுதல் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ளாக போகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். இரண்டாவது பாருங்க, இந்த சத்தத்தை கேட்டுடனே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவனை அதட்டுகிறார்கள். எனவே பிச்சை கேட்கிறவன் ஒருவேளை இயேசுவினிடத்துல பணம் கேட்பதற்காக அல்லது பொருள் கேட்பதற்காக இவன் சத்தமிடுகிறான் என்று சொல்லி, நீ பேசாமல் இரு பேசாமல் இரு என்று சொல்லி அவனை அதட்டுகிறார்கள், திட்டுகிறாங்க, தடை போடுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுது, அவனோ இன்னும் அதிக சத்தமாய், முன்பை விட முதல் தடவை கூப்பிட்டதை விட இன்னும் அதிக சத்தமாக, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அதிக சத்தமாய் கூப்பிட்டார். இரண்டாவது காரியம், உங்களுடைய முயற்சிகள் தோல்வியில முடிந்திருக்கலாம். நிறைய முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், என் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன், எவ்வளவோ பிரயாசங்கள் பட்டேன், அநேகர்னால அது தடைபட்டு போனது. எனக்கு விரோதமாக அநேகர் செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தினார்கள். என் விருப்பத்தை நிறைவேற்றாதபடிக்கு பல சூழ்நிலைகள் என்னை அமிழ்த்தியது. பல ஜனங்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். நான் ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுக்கும் போதெல்லாம் அதிலே தோற்று போனேன், அதிலே நிராகரிக்கப்பட்டேன், அதிலே அவமானப்படுத்தப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு இரண்டாவது காரியமாக அந்த கண் பார்வையற்ற நபருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோர்ந்து போகாமல் இன்னும் அதிக சத்தமாய் இயேசுவை நோக்கி கூப்பிடு. இன்னும் அதிக சத்தமாய். எப்பொழுதெல்லாம் எனக்கு எதிர்ப்புகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு தடைகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்காக நான் பிரயாசப்படும் பொழுது எனக்கு தடை கற்களாய் நிற்கிறதோ, இங்க சொல்லப்படுகிறது இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாய் கூப்பிடு. அதாவது இன்னைக்கு எல்லாரும் நம்ம போன் வச்சிருக்கிறோம், 80% இருக்கும்போது சும்மா 2 நிமிஷம் போடுறோம். அதே 20% நம்முடைய போன்ல சார்ஜர் வந்துருச்சு, 15 வந்துருச்சுன்னா எப்படி ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், இன்னும் அதிக கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா போட்டா நமக்கு சார்ஜ் ஏறுமே நினைக்கிறோம். அதே போலதான் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிகள் தோற்று போனதாக நீங்கள் உணர்கிறீர்களோ, அல்லது மற்றவர்கள் உங்களை அமிழ்த்துவதாக நீங்கள் எண்ணுகிறீர்களோ, உங்களுக்கு தடையாக வந்து நிற்கிறார்கள் சொல்லி எண்ணுகிறதோ, அந்த நேரத்துல நீங்கள் மனம் சோர்ந்து போக கூடாது. அந்த நேரத்துல நீங்கள் பின்வாங்க கூடாது. முன்பை விட இன்னும் அதிகமாக இயேசுவை நோக்கி பாருங்கள். நான் ஜெபம் பண்ணேன், ஆனாலும் நிறைய சூழ்நிலைகள் அதுக்கு சாதகமா இல்லையே. நான் ஜெபம் பண்ண என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் நினைச்சேன், ஆனா சந்திக்கப்படலையே. இல்ல எல்லாரும் நான் ஜெபிக்கும் போது என்னை உற்சாகப்படுத்துவாங்க நினைச்சேன், ஆனாலும் எல்லாரும் என்னை கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, என்னை நிராகரிக்கிறாங்க. ஓ நீ எல்லாம் ஜெபம் பண்ண உனக்கு கிடைச்சிருமான்னு சொல்லி என்னை இழிவாக பேசுகிறார்கள் சொல்லி நீ சோர்ந்து போகாதே, பின்வாங்கி போகாதே. உன்னுடைய ஜெபத்துல இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணு, இன்னும் அதிகமாய் இயேசுவை நோக்கி பார். அந்த கண் பார்வையற்ற நபர் இன்னும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிடுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. ஆகவே இரண்டாவது காரியமாக விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இரு.
இன்னும் அதிகமாய் போராடு, இன்னும் அதிக நேரம் ஜெபம் பண்ணு, இன்னும் அதிக நேரம் அதற்காக முயற்சிகளை எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவர். ஒரு முறை நான் கூப்பிட்டு பார்த்தேன், எனக்கு அது நடக்கல. ஒரு முறை ஜெபிச்ச, ஒரு முறை முயற்சி பண்ண, எனக்கு அது நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் தொடர்ந்து முயற்சி எடுங்கள், இன்னும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருங்க, இன்னும் அதிகமாய் ஆலயத்துல போய் போராடி ஜெபியுங்கள். எந்த அளவுக்கு அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருந்து அவரை நோக்கி நாம் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இன்னும் அதிக சத்தமாக விடாமுயற்சியோடு கூட இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். இந்த 2 காரியத்தை பார்த்த உடனே வசனம் சொல்லுது, ஆண்டவர் நின்று அவனை தம்மிடத்திலே வரும்படியாக அழைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்க உண்மையாய் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையாய் இயேசுவிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது, அவர் நின்று உங்களை தம்மிடத்திலே அழைத்து அவர் கேட்கிற ஒரு காரியம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த வார்த்தை சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். எல்லா விதமான வல்லமையும், எல்லா ஐஸ்வர்யமும், கனமும், மகிமையும் சகலம் அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாமே நிறைந்தவர், எல்லா ஆற்றலும் உடையவர் அங்கே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த வார்த்தை ஏமாற்றுகிற வார்த்தைகள்ல. மனுஷங்க சில பேர் கேட்பாங்க நம்ம கிட்ட, நான் உனக்கு என்ன பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி, ஆனா அதை செய்ய மாட்டார்கள். ஆனா இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்கள் முறையிடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜெபிக்கும் பொழுது, முயற்சியோடு விடாப்பிடியா இன்னும் அதிகமாய் நீங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் கேட்கிற காரியம், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஏன் இவ்வளவு நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் இவ்வளவு கண்ணீரோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இவ்வளவு உபவாசித்து மன்றாடி போராடி கொண்டிருக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் விருப்பத்தை கேட்கிறார் ஆண்டவர். உங்களுடைய மனதுக்குள்ளாக நீங்கள் நீண்ட நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, நீண்ட நாட்களாக விருப்பத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த விருப்பம் என்ன என்பதை ஆண்டவர் இங்கே கேட்கிறார். ஏன்னா அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவர், ஒருவேளை அவருடைய வாழ்க்கை இருதயத்தில் இருக்கிற விருப்பம் என்ன? அப்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரிகிறது, அவன் பணத்துக்காக இயேசுவை நோக்கி கூப்பிடவில்லை, ஏதாகலும் துணி கொடுப்பாங்கன்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடல. அவன் இயேசுவை கூப்பிட்டதனுடைய நோக்கமே, அழைத்ததின் நோக்கமே வித்தியாசமானது. இவ்வளவு நாளாய் யாரிடத்திலும் சொல்லாத அந்த ரகசியத்தை தன் மனதிற்குள்ளாகவே, எனக்கு இந்த அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில் அந்த விருப்பம் நிறைவேறாதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன் இருதயத்திற்குள்ளாய் எண்ணி எண்ணி புலம்பிக் கொண்டிருந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருந்து அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, போராடுகிறீர்களோ, அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக உங்கள் விருப்பத்தை கேட்கிறார். மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த கேள்வியை அவர் கேட்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் எதை கேட்டாலும் அதை செய்வதற்குரிய வல்லமை அவரிடத்துல உண்டு என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுதும் முடியாது என்று சொல்லுவதற்கு எந்த காரியமும் அவரிடத்துல இல்லை. வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலவற்றையும் செய்வதற்கு வல்லவர். அவர் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவராலே முடியாது என்று சொல்லுவதற்கு எந்த காரியமும் இல்லை. ஆகவேதான் நீங்க கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். உடனடியாக அந்த கண் பார்வையற்ற நபர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். பிச்சை கேட்கிறவன், கண் பார்வையற்றவன், ஏதோ இயேசுவிடத்துல பணம் கேட்பான் என்று எதிர்பார்த்தோம், அல்லது வேற ஏதாவது தேவைகளை குறித்து சொல்லுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனா கண் பார்வையை கேட்கிறானே. ஏனென்றால் அந்த கண் பார்வையற்ற நபருக்குள்ளாக இருந்த ஒரு விருப்பம், ஏக்க என்னன்னா, நான் என் சொந்த கண்களில இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். என் கையை பிடிச்சு மத்தவங்க கூப்பிட்டு வர்றாங்களே, அது இனிமே எனக்கு இருக்கக்கூடாது. நான் சொந்தமா நடந்து போகணும். மத்த யாரிடத்திலயும் ஐயா கொடுங்க அம்மா கொடுங்க ஒவ்வொரு நாளும் கெஞ்சிட்டு இருக்கிறேன், அந்த நிலைமை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என் சொந்த கண்களிலே பார்த்து, என் சொந்த கால்களிலே நடந்து, என் சொந்த கைகளிலே உழைத்து நான் நல்ல விதத்திலே வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு நாள் அது நிறைவேறவில்லை. இன்றைக்கு அவர் நன்கு அறிந்தார், இந்த இயேசு கிறிஸ்து என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவர்.
இவரால நிச்சயமாக என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும், என் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார், நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். உடனடியாக இயேசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையை பார்க்கிறார். இதே எரிகோ ரோட்டுல எத்தனையோ பேர் போனாங்க, யாரிடத்திலையும் பார்வை கேட்கல, யாரிடத்திலையும் தனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்கல, எல்லாரிடத்திலையும் பணம் மாத்திரமே, பிச்சை மாத்திரமே கேட்டுக்கொண்டிருந்த நபர், இவர் சர்வ வல்லவர் என்பதை விசுவாசித்து, இவரால எல்லாம் முடியும் என்பதை விசுவாசித்து, நம்பிக்கையோடு கூட எனக்கு பார்வை கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி கேட்டவுடனே இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். உடனடியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பார்வை அடைவாயாக, உன் விருப்பம் நிறைவேறட்டும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ இவ்வளவு நம்பிக்கையோடு கூட என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாய், விடாப்பிடியாக போராடி ஜெபித்து இருக்கிறாய், ஆகவே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு பார்வை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் பார்வை அடைந்தான். உடனே அவன் பார்வை அடைந்தான். நீண்ட நாட்களாக அவன் விரும்பின ஒரு காரியம் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீண்ட நாட்களாக நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம், நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிற காரியம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு நிறைவேற போகிறது. நீங்கள் விசுவாசித்தால் அந்த மகிமையை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. கண் பார்வையற்ற அந்த நபர் விசுவாசிக்கிறார், இயேசு கிறிஸ்து மூலமாக என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு மாற்றம் நடக்க போகிறது, என்னுடைய நீண்ட நாள் விருப்பத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட கெஞ்சுகிறார். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியே, உன் விசுவாசம் உனக்கு விடுதலை கொடுக்கிறது, நீ பார்வை அடைவா என்று சொன்ன அடுத்த நிமிடமே உடனே இம்மீடியட்டாக அவன் பார்வை அடைந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜெபங்கள், உன்னுடைய காத்திருப்பு ஒருபோதும் வீண் போகாது. இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு கூட நீங்க கூப்பிட்டு பாருங்க, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வேண்டி பாருங்க, போராடி ஜெபித்து பாருங்க, உங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவர். சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைய, ஆண்டவர் உடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இப்போ அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உடனே தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இவ்வளவு நாளாக கைத்தாங்கலாய் பிடித்துக் கொண்டு வந்த அந்த நபர் இப்பொழுது தன் சொந்த கண்களில் இந்த உலகத்தை பார்த்து இயேசுவுக்கு பின்னாக நடந்து போகிறார். இவ்வளவு நாளாக தன்னுடைய கரங்களில ஒரு பழைய பாத்திரத்தையும் தன்னுடைய தோலை மேல ஒரு கிழிந்த துணியையும் போட்டு ஐயா அம்மான்னு சொல்லி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் அது எல்லாத்தையும் தூக்கி வீசிவிட்டு தன்னுடைய சொந்த கால்களில நடந்து போய் கொண்டிருக்கிறார். யாருடைய உதவி இல்லாம, யாருடைய ஒத்தாசை இல்லாம அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க ஆரம்பித்தால் தேவ பலனோடு கூட நீங்கள் அவருக்கு பின்னாக போக முடியும். நீங்கள் தேவ பலனோடு கூட பின்னாக போக முடியும். இன்னைக்கு நிறைய நேரம் சிலரை சார்ந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவங்க இல்லைன்னா நம்மால எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அது அதிகாரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். இதெல்லாம் இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை மாற்றுகிறார். மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு முன்பதாய் போய் கொண்டிருக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் நான் உனக்கு சகல காரியங்களை செய்வதற்கு வல்லமையுடையவர் என்று சொல்லி அங்கே நிரூபிக்கிறார். நீண்ட நாளான அந்த கண் பார்வையற்றவருடைய விருப்பம் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. ஜனங்கள் எல்லாரும் தேவனை புகழ்ந்தார்கள். வேதத்துல வசனம் சொல்லுகிறது, அது தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீண்ட நாட்களாக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? இவ்வளவு நாள் நான் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அல்லது ரொம்ப வருஷமா இந்த காரியம் வாழ்க்கையில நடக்காதான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறேன், ஆனால் இதுவரைக்கும் எனக்கு அந்த அற்புதம் நடக்கல, அந்த நன்மை நடக்கல, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. ஒருவேளை அது உங்களுடைய வேலை சம்பந்தமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய திருமணம் காரியத்தை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளை பேரை குறித்து இருக்கலாம், அது உங்களுடைய ஊழியங்களை குறித்து இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்,
நான் நிறைய பேரிடத்துல அதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டேன், நிறைய மனிதர்களை தேடி போயிட்டேன், யாராவது எனக்கு செய்ய மாட்டாருன்னு சொல்லி அத்தனை பேருடைய கண்களை நான் பார்த்து பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போய்விட்டேன்னு சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால், எரிகோவுல வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார், உங்க வீட்டை தேடி வருகிறார், உங்க இருதயத்தை தேடி வருகிறார். நீங்கள் உண்மையாக இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உங்களை ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்க கெஞ்சும் பொழுது, அவர் உங்களிடத்துல கேட்கிறார், மகனே மகளே என்னை எதற்காக அழைத்தாய், எதற்காக என்னை நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் விருப்பங்களை கேட்பார். அப்ப நீங்க சொல்லுங்க, உங்க இருதயத்தின் விருப்பத்தை, ஆண்டவரே எத்தனை நாளாக என் வாழ்க்கை இதுதான், இது மாறணும், இவ்வளவு நாளா இந்த அற்புதம் என் வாழ்க்கையில நடக்காத என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த அற்புதம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நோக்கி சொல்லி பாருங்க. உங்களுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்கள் விருப்பம் நிறைவேறும். எவ்வளவு சூழ்நிலைகள் தடையானாலும், எவ்வளவு இக்கட்டான நிலைமைகள் வந்தாலும், இன்னும் அதிகமா இயேசுவை நோக்கி ஜெபித்து பாருங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அவர் கட்டாயமாக என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார், என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் விருப்பம் என்ன என்பதை கேட்டு அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தோடு கூட ஜெபத்திலே எவைகளை கேட்கிறாயோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவாய். மனுஷங்களிடத்துல கேட்டது போதும், மனுஷங்களை நம்பி ஏமாந்தது போதும், மற்றவங்க யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு மற்றவங்களே பார்த்து தேடினது போதும். நீ ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே, நீ என்னை நோக்கி பாரு, நீ என்ன நோக்கி பாரு, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், நான் உன் சூழ்நிலைகளை மாற்ற ஆயத்தமா இருக்கிறேன், உன் தேவைகளை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன், உன் காரியங்கள் யாவையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம், அதிகமாய் கூப்பிடுவோம், விசுவாசத்தோடு கூப்பிடுவோம். கண் பார்வையற்றவர் தன் விருப்பத்தை நிறைவேற்றி பார்வை அடைந்தவனாய் தன் சொந்த கண்களில இந்த உலகத்தை பார்த்து தைரியமாக யாருடைய உதவி இல்லாம இயேசுவை பின்பற்றி போனான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையும் மற்றவர்களை சார்ந்து நிற்காமல் ஆண்டவரை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். அதுக்கு ஒரே வழி, நீங்கள் இயேசுவிடத்துல ஜெபம் பண்ணுங்க, இயேசப்பாவை நோக்கி வேண்டுதல் பண்ணுங்க, நம்பிக்கையோடு வேண்டுதல் பண்ணுங்க, போதும், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஜெபம் செய்வோமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நறுமையான நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ கண் பார்வையற்ற நபர் ஒவ்வொரு நாள் அந்த எரிகோ வழியில அப்பா பிச்சையை கேட்டுக்கொண்டு மற்றவர்களுடைய உதவியோடு அப்பா மற்றவர்களையே சார்ந்து நின்று ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாங்கப்பா. ஆனா அவருடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு வாஞ்ச, மற்றவருடைய உதவி இல்லாமல் நான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், மற்றவங்களையே எதிர்பார்த்து காத்து கொண்டிராமல் என் சொந்த கரங்களிலே உழைத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம். ஆனாலும் ஆண்டவரே, அது யாரிடத்துல சொல்லாம, இந்த மனிதர்களால அதை செய்ய முடியாது, பணத்தினால அதை செய்ய முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட காத்திருந்தார். உம்மை அறிந்த உடனே, உம்மை நோக்கி ஜெபித்த உடனே, ஆண்டவரே நீர் என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்ட உடனே இவ்வளவு நாளா தன்னுடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருந்த அந்த விருப்பத்தை சொல்லி ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டது போல, பார்வை அடைந்தது போல, ஆண்டவரே இதோ அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் சாமி என்ன காரியத்துக்காக நீண்ட நாட்களாய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. அல்லது எந்த காரியத்துக்காக மனிதர்களை சார்ந்து நின்று கொண்டிருக்கிறார்களோ, யாராவது உதவி செய்ய மாட்டான்னு சொல்லி மற்றவர்களை சார்ந்து நின்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் இருந்தெல்லாம் ஒரு மாற்றத்தை தந்து உம்மை சார்ந்து நிற்கக்கூடியவர்களாய் மாற்று சுவாமி. அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும், அவருடைய மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். அப்பா, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உம்மை பின்பற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு மகளுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஒரு விசுவாசம் உள்ள ஒரு இருதயத்தையும் ஜெபிக்கிற ஒரு இருதயத்தையும் ஒவ்வொருவருக்குள்ளாய் தந்து ஆண்டவரே மாற்றங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக, கொடுப்பீராக. அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் என்று சொல்லி
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நீர் உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுங்க. அவருடைய விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நீங்க நிறைவேற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நோக்கி ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு கூட ஜெபியுங்கள், வேண்டுதல் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். God bless you.